இன்றைக்கி ரொம்ப அருமையான கலர்ஃபுல்லான ஒரு சாண்ட்விச் ட்ரிபிள் லேயர் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் லேயர் சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல டேஸ்ட்டான ஒரு சாண்ட்விச்சும் கூட. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ட்ரிபிள் லேயர் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுப்போம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். நமக்கு இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கேரட் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வாணலியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுப்போம். கேரட் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுப்போம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே வெஜ் மயோ சாண்ட்விச் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ கேரட் பேஸ்ட்டை பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட மயோனீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மயோனீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஒரு பீட்ரூட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வாணலியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுப்போம். பீட்ரூட் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் பவுலில் மாற்றிட்டேன். இது கூடயும் இப்போது கொஞ்சம் மயோனீஸ் சேர்த்துக்கிறேன். மயோனீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீன் சட்னி, கேரட் பேஸ்ட், பீட்ரூட் பேஸ்ட் 3 ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னி அது மேலே வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டை தேவையான அளவு வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அந்த க்ரீன் சட்னி தடவி வச்சுருக்கிறது மேலே இதை அப்படியே வச்சுப்போம். அடுத்தது இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து பீட்ரூட் பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் அப்படியே மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிப்போம். இது மேலே இப்போது இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சுப்போம். இப்போ ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கட் பண்ணோன்னே. அதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது லேயர் லேயராக.
அந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது டயகனலாக கட் பண்ணிப்போம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ட்ரிபிள் லேயர் சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.